சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் குடும்ப சூழ்நிலையால் உன் உடல் சரியில்லை என்றாலும் கூட, உன் கஷ்டத்தினால் நீ ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. அத்தனையும் மாற்றத்தான் நான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன். உன் உடல் சோர்வு, உன் கை கால் வலி, உன் முதுகு வலி கூட அத்தனையும் நான் சரி செய்து உனக்கு தெம்பையும் சுறுசுறுப்பை நான் உனக்கு தருகிறேன் பிள்ளையே. அதேபோல் நீயும் அன்றாட சரியான நேரத்திற்கு கொஞ்சம் சத்தானதை சாப்பிட பார். உன் துன்பங்களை, உன் கஷ்டங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு மனதில் உள்ளதை வெளிக்காட்ட முடியாமல் அத்தனையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு பல கஷ்டங்களை நீ உன் வாழ்வில் அனுபவித்து விட்டாய். இனிமேலும் நான் பார்த்து கொண்டு இந்த நிலையை உனக்கு நான் விடமாட்டேன். உன்னுடைய நிலையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் உன் சாயப்பா இதோ உன்னை தேடி வந்துவிட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன் சாயப்பா தீர்ப்பேன். என்னை முழுமையாக நீ நம்பினால் இதை முழுவதுமாய் கேள் பிள்ளையே. உனக்கு தைரியமும் மனதில் நம்பிக்கையும் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் உனக்கு தரப்போகிறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மாறும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கொடுத்து கஷ்டமில்லாத வாழ்க்கையை அமைத்து தருவேன். இப்போது நீ படும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை பிள்ளையே. இதோ உன் கஷ்டத்தை மாற்றி நல்ல சூழ்நிலை கொண்டு வருகிறேன். எல்லாமே உனக்கு பிடித்தது போலத்தான் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன். உன்னிடம் நன்றாக பேசிய சில நண்பர்கள் இப்போது உன்னிடம் பேசாமல் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள் தானே? இப்போது தெரிந்து கொண்டிருப்பாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் குணத்தை தெரிந்து கொண்டிருப்பாய் பிள்ளையே. வாழும் வாழ்க்கையை ஏதோ கடமைக்கு வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாமே உன் சாயப்பா அறிவேன். உன் அருமையை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பு, பாசம் என்று நீ இருந்தாலும் கூட உன்னை அவர்கள் பெரியதாக நினைக்கவில்லை. இத்தனை கஷ்டங்களை பட்டும் கூட உன் சாயப்பாவை நம்பி இருக்கிறாய். என் மீது பக்தி துளி கூட குறையவில்லை. அந்த பக்திக்கு பரிசாகத்தான் இப்போது உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றி அமைக்க வந்திருக்கிறேன் பிள்ளையே. நீ எல்லாம் விதத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அத்தனையும் செய்ய போகிறேன். மனிதர்களின் வாழ்க்கையில் இரண்டு விஷயம் மட்டும் அவர்கள் மனதில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அது என்னவென்றால் பிள்ளையே, ஒரு செயல் தவறாக செய்த பிறகு இந்த எண்ணம் தோன்றும். இதை செய்திருக்கலாமா, இல்லை இதை செய்யாமல் இருந்திருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது முயற்சி செய்யலாமா என்று மாற்றி மாற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள். தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பார்கள். நீயும் இதேபோல் குழப்பம் அடையாதே. நீ எப்படி யோசித்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் பிள்ளையே, எது நடக்க வேண்டுமோ என்று இருப்பதால் அது நடந்தே ஆகும். நீ பேச வேண்டியதாக இருந்தாலும் சரி, நீ செய்யும் செயலாக இருந்தாலும் சரி, எது நடக்க வேண்டுமோ இருந்ததோ அது நடக்கிறது. உன் வாழ்க்கைப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நடந்ததை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே பிள்ளையே. வாழ்க்கை என்பது கஷ்டப்படுவதற்கும் அழுவதற்கும் இல்லை. அத்தனையும் துன்பங்களை மறந்து உன்னை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் நீ வாழ்வது உனக்கு சரியானது.
அதற்குத்தான் இப்போது உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து சந்தோஷம் தருவதற்கு உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். மற்றவர்களிடம் நீ வாதாடி உன் நியாயத்தை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீ அவர்களிடம் நீ என்னதான் உன் நியாயத்தை சொன்னாலும் சரி, அதை வேண்டுமென்றே நீ சொல்வதை கேட்காமல் உன்னை அலட்சியம் படுத்துவார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் பிள்ளையே. உன்னை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் ஏன் அவர்களிடம் உன் பக்கம் நியாயத்தை நிரூபிக்க வேண்டியது இல்லை. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னை வேண்டுமென்றே உன் மட்டம் தட்டி பேசுவார்கள். உன் மீது தான் தவறு என்று சொன்னதையே சொல்லி கொண்டு இருப்பார்கள். அதனால் பிள்ளையே, நீ சொல்லும் உண்மை அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய நியாயத்தை உனக்கு நான் தருவேன். தேவையில்லாமல் அவர்களிடம் உன் நேரத்தை வீணாக்காதே. உன் மனதில் உள்ள கவலைகளை உன்னால் மறக்க முடியவில்லை. கவலைப்படாதே பிள்ளையே. எதை எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாக உனக்கு செய்து தருவேன். ஒருவர் உன்னை எப்போதும் குறை சொல்லி கொண்டிருந்தால் அவர்களிடம் நீ பதில் பேசாமல் நீ அமைதியாக இருந்திடு. அவர்களுக்கு சரியான நேரத்தில் நல்ல புத்தியை கொடுப்பேன். பிள்ளையே, உன்னை பற்றி குறை சொல்லும் சில மனிதர்களை உன் மனதில் நினைத்து கொள்ளாமல், இவர்கள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை கடந்து சென்று கொண்டிரு. அவர்களிடம் பதில் பேசி உன் மதிப்பை நீ இழக்காதே. பிள்ளையே, உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி நில். இது எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும். மனதைரியம், விடாமுயற்சி இருந்தால் போதும். உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவேன். உன்னை நான் வழி நடத்துவேன். உன்னை நல்லபடியாக நீ நினைத்தது போல வாழ வைப்பேன். பிள்ளையே, இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?